ஆண்டு விழாவை மிக சிறப்பாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் முதல்வர் ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் அனைவருக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்ல மெயினா இங்க வந்தது குமரசாமி ஐயா அவர்களும் ருஷிகேஸ்வரன் ஆசிரியர் அவர்கள் தான். நல்லப்பன் சார் அவர்கள் நான் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் ஜெயராமன் சார் ஐயெல்லாம் வந்தாங்க. எனக்கு அந்த பாக்கியம் இல்லாம போயிடுச்சு. எல்லாருமே நல்லா அருமையான ஆசிரியர்கள். இந்த விழா வந்து இந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஆரம்பிச்சோம், ஒரே வாரம் தான். இவ்வளவு பெரிய விழா, இவ்வளவு பெரிய முன்னாள் மாணவர்கள் நண்பர்கள் எல்லாருமே இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்க நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. நாளைக்கு வேற மழை வேற வந்துருச்சு, ராத்திரி பூரா தூக்கமே இல்லை. மழை வந்துட்டு இருக்கு, விழா எவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கோம், என்ன ரொம்ப எதிர்ப்பு பயந்துட்டு இருந்தோம். அதெல்லாம் இறைவன் அதனால ரொம்ப சிறப்பான நல்லபடியா விழா நிறைவேறி வந்திருக்கு. தலைமை ஆசிரியர் அவர்கள் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செந்தில் அவர்கள் தான் இது மாதிரி 70வது வருஷம் எங்களுக்கெல்லாம் மறந்து போச்சு. செந்தில் தான் சொன்னாரு 70 வருஷம் ஆகுது, நம்ம ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மணியை வந்து என்ன சொன்னாருன்னா, லீவ்ல பொங்கல் லீவ்ல இருக்கப்ப அவர் சொன்னாரு, இன்னைக்கு போய் நம்ம கேட்க வேண்டியலாம் அப்படின்னாரு. இல்லாம போய் எப்படி கேட்க வேண்டியது அப்படின்ட்டு நம்ம மண்டே வச்சுக்கலாம் அப்படின்னா, மண்டே அப்படின்னு சொன்ன உடனே அவர் பேப்பர்ல போட்டார் மண்டே இது மாதிரி விழா. தலைமை ஆசிரியர் கூட நாங்க கேட்கவே இல்லை. உடனே உதவியாளர் செல்வம் அவர் தான் எங்க தொலைபேசி சார் நீங்க தலைமை ஆசிரியருக்கே சொல்லவே இல்லை விழா நடக்குதா அப்படின்னா, ஐயோ தெரியும் நடத்த பச்சுமான்னு சொல்லிட்டு நான் தலைமை ஆசிரியர் கேட்டேன். இது மாதிரி சாரி மேடம், இது மாதிரி இந்த பேப்பர்ல போட்டோம் சொல்லாம இருந்த தப்பு தான் அப்படின்னு. அவங்க அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. சார் நீங்க நடத்திக்கலாம் சார், கொஞ்சம் சொன்னீங்கன்னா டிஓ ஆபீஸ்ல சொல்லிடுவேன் அப்படின்னாங்க. நீங்க அன்னைக்கே நடத்திடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மணின்னு வந்துட்டு இப்ப செந்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது இருப்பாங்க 26 எல்லாமே லீவா இருப்பாங்க, எல்லாம் முன்னாள் மாணவர்கள் எல்லாம் வர்றதுக்கு சௌகரியமா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் 26 டேட்டை பிக்ஸ் பண்ணோம். இதுக்கு முழு முயற்சி எடுத்த இது டேட் பிக்ஸ் பண்ணோம்னா முதல்ல ஹரிசார்ட்ட தான் சொன்னோம். ஹரிசாரும் சென்ட்ரல் சொல்லி சொன்னோம். அந்த ஒர்க்கை பூரா எல்லாருமே அவங்க பார்த்துட்டாங்க. இது எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு நடக்கிற ஒவ்வொரு விழாவுக்கும் மெயின் இதா இருக்கிறது ஹரிசார் சண்முகன் அவரையும் சொல்லிடுவோம். சொன்ன உடனே அவரு சிற்றரசு எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு பிளான் போட்டோம், எப்படி விழா நடத்தலாம் அப்படின்னு. அவரு சொல்லிட்டோம் அப்படின்னா, ஹரிசார்ட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா, அவர் டெய்லி காலையில 6 மணிக்கு தூங்க விட மாட்டாரு. அவர் தூங்குறாரு, இருக்கிறவங்கள தூங்க விட மாட்டாரு. காலையில 6 மணிக்கே போன் எடுத்து இந்த விழா எப்படி நடக்கணும், அப்படி இது பண்ணணும், அது பண்ணணும், புக்கு வாங்குறது, யாருக்கு என்ன பண்ணணும், மரியாதை பண்ணணும், எந்த ஆசிரியரை கூப்பிடணும், பெரிய ராத்திரி கூட திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் போல இருக்கு. அவர் கொடுத்த வழிகாட்டிப்படிதான் ஒவ்வொரு செயலையும் நாங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். முதல்ல ஹரிசார் அவர்களுக்கு மனமார்ந்த முன்னாள் மாணவர்